அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு பெண்ணோட ஜாதகம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்த ஜாதகம். இந்த பெண்ணோட அப்பா நம்மகிட்ட வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு, சார் பொண்ணு +2 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தா. நாங்கள் விவசாய குடும்பம். அதனால காலேஜுக்கு பொண்ணை உள்ளூர்லேயே ஒரு காலேஜில் சேர்த்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சிருக்கோம். ஏன்னா வீட்டில் இருந்தானா நம்ம ஏதாவது வேலை சொல்லுவோம், காட்டுக்கு போக வேண்டியிருக்கும், வேலைக்கு விவசாயம் பார்க்க போக வேண்டியிருக்குன்றதுனால டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சிருக்கோம். அங்கே போனதுலேருந்து அந்த பொண்ணு சரியாக படிக்க மாட்டேங்கிறா சார். அவளோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் எங்கேஜாகவே இருக்குது, பிஸியாகவே இருக்குது. ஃபோன் பண்ணி பேசினா கூட ரொம்ப டென்ஷனாக எரிஞ்சு விடுறா, என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாப்புல. சரி, இந்த பெண்ணோட பிறப்பு லக்னம் அப்படின்றது கும்பம். தற்போதைய வயதுக்குரிய அச்சு லக்னம் என்ன போயிட்டு இருக்குங்க, மேஷம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யார், செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு, 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பற்றி எங்க இருக்காரு, லக்னத்தில் இருக்காரு. அப்ப பிரச்சனை இந்த ஜாதகியை தேடி வந்திருக்குன்றது தெரியுது. இவரோட கேள்வி என்னது, கம்யூனிகேஷன், செல்போன், டென்ஷன் ஆகுறாங்க, இதை பத்தி. இந்த கேள்வி சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க, பரணி ஒன்னாம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதியார் சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு, 7ஆம் வீடான துலாம்ல இருக்காரு. கோச்சாரத்துல எங்க இருக்காரு சுக்கிர பகவான், 10ஆம் வீடான மகரத்துல இருக்காரு. 10ன்னா டென்ஷன். ஓகே, ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் ஏஎல்பி போயிட்டு இருக்கு. 3ன்றது செல்போன், கம்யூனிகேஷன். அப்ப கேள்வி கரெக்டா வருது, இவர் கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இந்த ஜாதகம் ஏன் சரியா படிக்கல அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. படிப்புன்னு சொல்றது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் எங்க இருக்காரு, 11ஆம் வீடான கும்பத்துல இருக்காரு. 2ஆம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் 11ல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. இருந்தா என்ன ஆகுங்க, சந்திரன்றது யாரு, மனோகாரகன். 11 அப்படின்னா பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. அப்ப இந்த ஜாதியோட மனம் அலை பாய்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுனாலே படிப்புல கவனம் செலுத்த முடியல அப்படின்றது தெரியுது. சரி, சந்திரன் என்ற 11ஆம் பாவத்தை லக்னமா வச்சு பார்த்தா, படிப்புன்னு சொல்ற 2ஆம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு, 4ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. கடகத்துல இருந்த சனி பகவான் என்ன பண்றாரு, தன்னோட 3ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான கன்னியை பார்க்கிறாரு. இந்த 6ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா வரும். அப்ப 8ன்றது பிரச்சனை. அப்ப படிப்புல பிரச்சனைன்றது தெரியுது. சரி, இந்த ஜாதகியோட முயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முயற்சின்னு சொல்றது 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் தொடர்புடைய ராஜபவன் எங்க இருக்காரு, 12ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. அப்ப என்ன ஆயிடுது, ராகுபவன் விரையாதிபதி ஆயிடுறாரு. அப்ப இந்த ஜாதகியின் முயற்சி எல்லாமே என்ன ஆகுது, விரயமாயிடுது, விரயத்துக்காகவே ஆகுது. 3ன்றது கம்யூனிகேஷன், செல்போன். அப்ப படிப்புல கவனம் செலுத்தாம செல்போன்லயே பிஸியா இருக்கிறதுனால இவரோட முயற்சி எல்லாம், படிப்புக்கு உண்டான முயற்சி எல்லாம் விரயமாகுதுன்னு தெரியுது. சரி, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம 5ஆம் பாவம், இந்த ஜாதகியோட மனசு எப்படி இருக்குன்னு ஆய்வு பண்ணுவோம். மனசுன்னு சொல்றது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தொடர்புடைய சுக்கிர பகவான் எங்க இருக்காரு, இவருக்கு 7ஆம் வீடான துலாம்ல இருக்காரு. 5ஆம் பாவகத்துடன் 7ஆம் வீடு சம்பந்தப்படும் போது, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எதிர்பாலினத்தர் மீது ஒரு இனக்கவர்ச்சி ஏற்படும், காம இச்சை ஏற்படும். இந்த ஜாதகிக்கும் அது போல ஒரு எதிர்பாலினத்தார் மீது ஒரு அட்ராக்ஷன், இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. டீனேஜ் இல்லைங்களா, 19 வயசு. இந்த மாதிரி நிகழ்வுகள் இது ஆட்படணும். அதுவும் குறிப்பா பெண்கள் அந்த மாதிரி இன்ஃபாக்சுவேஷன், இந்த மாதிரி இனக்கவர்ச்சியில் இருந்தாங்கன்னா டக்குன்னு தெரியாது. ஆண்கள்னாக்க ஏதோ ஒரு வகையில் காமிச்சு வெளிக்காட்டிடுவாங்க. பட் பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க, காமிக்கவும் மாட்டாங்க, ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க, கடைசி நேரத்தில் ஷாக் கொடுப்பாங்க. இந்த ஜாதிக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல ஆட்பட்டிருக்கான்றது தெளிவா தெரியுது. அதனால நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, வேற எந்த முறையிலையும் இந்த மாதிரி இனக்கவர்ச்சிக்கு ஆட்பட்டது இல்லை எதிர்பாலினத்தின் மீது ஒரு கவர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்கன்றது தெரியுமா அப்படின்றது தெரியல. நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மிக துல்லியமா தெரியுங்க. இந்த ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொன்ன மாதிரியே செல்போன்ல எதிர்பாலினத்தரோட கம்யூனிகேட் பண்ணதுனால எப்போவுமே எங்கேஜாகவே இருந்திருக்கு.
அதனால படிப்புக்கு உண்டான முயற்சி வந்து சரியா கொடுக்க முடியாதனால படிப்பு வந்து விரயமாகுது, முயற்சி விரயமாகுது. எதிர்பாலின கவர்ச்சியால மனசு அலைப்பாஞ்சு இவளுக்கு வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியல அப்படின்றது மிக துல்லியமாக தெரியுது. அதனால அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னா, சார் கொஞ்சம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க, இது வந்து பொண்ணு மேல தப்பு இல்லை, 5, 7 சம்மந்தப்படுது, 7ன்றது இனக்கவர்ச்சியும் கால சூழ்நிலையும் கூட 7ஆம் பாவம் தான். அதனால கொஞ்சம் நீங்க கோவப்படாம அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சொல்லி புரிய வைங்க, படிப்போட படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இந்த வயசுல வந்து இந்த இன்ஃபாக்சுவேஷன், எதிர்பார்ன கவர்ச்சி, இந்த காமம் வரதெல்லாம் சகஜம். அதெல்லாம் வந்து கோபப்படாம நீ புரிய வைக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, இந்த முள்ளு மேல பட்ட சேலை அப்படின்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சேலையும் முள்ளும் தைக்காம சேலையும் கிழிப்படாம நீங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணும். ஸோ நம்ம அட்சயலக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எதனால வருது, இந்த பிரச்சனை தீவிரமாக போகுதா, இல்லை தீவிரமான பிரச்சனையா, இல்லை சரியாயிடுமா அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெரியும். இப்படிப்பட்ட தெய்வீகமான அட்சயலக்ன பத்ததி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய இறந்தருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க.